என் அண்ணா இல்ல. அதனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எனக்கு இது எப்படி தோண ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஒருவேளை உண்மையிலேயே என்னோட பிளட் ரிலேஷனான அண்ணாவா இருந்தா இவங்க இப்படி பேசியிருப்பாங்களா? என் கூட பொறந்த அண்ணா வந்து அப்படி பேசியிருப்பாங்களோ? அவங்க இன்னமும் யாரோ பாக்குறாங்கல்ல. அதனாலதான் அவங்க இப்படி பேசிட்டாங்கல்ல. அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. அப்ப இவங்க மனசுக்குள்ள இத்தனை வருஷமா நாங்க அண்ணன் தங்கச்சியா இருக்கிறது அவங்களுக்கு அண்ணன் தங்கச்சியா ஃபீல் ஆகலல்ல. அவங்களுக்கு ஃபீல் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. ஆகலைனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா என் அண்ணன் கூட என்ன பேசிட்டாங்கல்ல எனக்கு அது எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. எனக்கு அருவருப்பா இருக்கா? எனக்கு அது நிஜமாவே என்னன்னு சொல்ல தெரியல அண்ணி. அவங்க மனசுக்குள்ள இவ்வளவு கேவலமான எண்ணம் இருக்கும்னு நினைச்சு கடுப்பா இருக்கு, ஃபீலா இருக்கு. அது என்னன்னு சொல்ல தெரியல. என் அண்ணனுக்காக என்னால அவங்க கிட்ட அங்க பேச முடியலன்ற கோவம் எனக்கு அது எப்படின்னு சொல்ல தெரியல அண்ணி. எனக்கு கோவமா, வருத்தமா, வெறுப்பா என்னன்னு சொல்ல தெரியல. ஒரு பக்கம் எங்க அண்ணனை பத்தி பேசுறாங்க. அங்கேயும் என்னால அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேச முடியல. இன்னொரு பக்கம் எங்க டாடி என் புருஷனை இது பண்ணி பேசுறாரு. அவர்கிட்டயும் என்னால இவருக்காக சப்போர்ட் பண்ண முடியல. அஃப்கோர்ஸ் என்னால வந்து எங்க டாடி கிட்ட பேச முடியாது. ஏன்னா எங்க டாடி அவங்க என்ன இன்டென்ஷன்ல பேசுறாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கான பதிலா தான் அவர் சொன்னாரு. ஸோ அதனால எங்க டாடியும் தப்பு சொல்ல முடியாது. அதுக்காக என் டாடி இவரை விட்டு குடுத்ததையும் என்னால ஏத்துக்க முடியல. அதே மாதிரி இவருக்காக என்னால சப்போர்ட் பண்ண முடியல. எனக்கு எப்படி இருக்குன்னா, இவ்வளவு கோழையா இருக்கேனே, என்னோட 2 மென்னையும் நான் இப்படி இறக்கிட்டேனே அப்படின்ற மாதிரி இருக்கு. என் லைஃப்ல இருக்க எனக்காகன்னு இருக்க என்னோட என்னோட மென்னுங்கள நான் காயப்படுத்திட்டேனோ அப்படின்ற ஃபீல். ஆனா இதுல என்ன பிரச்சனைன்னா, அவங்கள என்னால எதிர்த்து பேச முடியல. அங்க இருந்து என்னோட கோவத்த ஃபுல்லா வந்து இவர்கிட்ட காட்டிட்டேன். இவரு ஹர்ட் ஆவாருன்னு தெரிஞ்சு இவர திட்டிட்டேன். இவரு வருத்தப்படுற மாதிரி பேசிட்டேன். அவர் வைக்காதன்னு அவ்வளவு கதறும் போதும் போன கட் பண்ணிட்டேன். எனக்கு வேற என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. என்னால வந்து அவருக்காக அங்க பேசவும் முடியல. அவரு கிட்டயுமே பேசாம அவரை இன்னும் காயப்படுத்திக்கணும் அப்படின்னு வேற தோணுதா? எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. என்ன விட்டுருங்களேன் ப்ளீஸ். நான் கொஞ்சம் அமைதியா இருக்கணும்னு விரும்புறேன். நான் கொஞ்சம் அமைதியா இருக்கேன் ப்ளீஸ். என்ன விட்டுருங்களேன். நான் உங்களுக்கு அப்புறமா பேசுறேன். இப்போ வேண்டாம். நான் இப்போ இப்படியே இருக்கேன். என்ன விட்டுருங்க ப்ளீஸ். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன நான் ஏன் கவலைப்படுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத, புரியுதா? நாம டிஃபன் பண்ண வேண்டிய காலம் வரும், ஓகேவா? அப்ப நாம சேர்ந்தே டிஃபன் பண்ணலாம், புரியுதா? கவலைப்படாத. எனக்கு சத்தியமா புரியல அண்ணி. அண்ணன் தங்கச்சி அவங்க எப்படி தப்பா பேசுறாங்க எனக்கு புரியல. எனக்கு எனக்கு இது இப்ப எப்படி தோணுதுன்னா, இப்ப எனக்கு நீங்க அண்ணியா இருக்கீங்க. அதனால எனக்கு பிரச்சனை இல்ல. உங்களுக்கு வந்து எங்கள பத்தி தெரியும். அதனால யார் என்ன பேசினாலும் நீங்க அத மதிக்க மாட்டீங்க, கண்டுக்க மாட்டீங்க. அதனால எனக்கு அது பிரச்சனை இல்ல. ஒருவேளை அவன் யாரையுமே லவ் பண்ணாம இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு ஒரு அலைன்ஸே பாக்குறாங்க. அப்ப அவங்க நெய்பர் அப்படிதானே விசாரிப்பாங்க. இவங்க இந்த மென்டாலிட்டி எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருந்தாங்கன்னா, அவன் லைஃப் என்னத்துக்கு ஆகுறது எனக்கு புரியல. அப்ப அவன் ஃபியூச்சர், அவன் லைஃப் அது பாதிக்கும்ன்ற அறிவு அவங்களுக்கு இருக்காதா? இப்படி ஒரு பையனை பத்தி பேசுறவன் நாளைக்கு யாராவது விசாரிச்சாங்கன்னா, இப்படி பேசினா அந்த பையன் லைஃப் பாதிக்கும். நம்ம பையன் கூட தானே அவன் இருக்கான். நம்ம பையனை தானே அவனை பாத்துக்கிறான். அந்த எண்ணம்லாம் அவங்களுக்கு அந்த மூளைக்கு உரைக்காதா? எனக்கு புரியல. நீங்க என் அண்ணியா இருக்கிறதுனால இப்ப எனக்கு பிரச்சனை இல்ல. ஒரு வேலை அது மாதிரி எதுவுமே இல்லைன்னா அதெல்லாம் யோசிக்கும் போது எனக்கு எனக்கு அவங்கள எனக்கு சொல்ல தெரியல அண்ணி. எனக்கு எனக்கு என்ன பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு, வெறுப்பா இருக்கு. சிவா வந்து எனக்கு என்ன ஒரு ஷீல்டுன்னு எனக்கு புரியல. சிவா என் கூட இருந்தா எனக்கு அப்பேற்பட்ட பாதுகாப்பா எனக்கு தெரியல. எனக்கு எல்லா பிரச்சனையுமே அவங்களாலதான் வருது. அவ என் கூட இருந்தா அவ என்ன பார்த்துப்பாள எனக்கு புரியல. அவ இருந்தா நான் 2 பொண்ணா அப்ப அவன் கூட இருக்கலாம். அதே நீங்களும் நானும் 2 பொண்ணா அந்த வீட்டுல இருக்க கூடாதான். எனக்கு இந்த லாஜிக் சுத்தமா புரியல எனக்கு. இந்த இந்த மாதிரி பேசும்போது எனக்கு அவ்வளவு கோவம் வருது. அவ்வளவு ஆத்திரம் வருது. எனக்கு அவங்கள கேட்கணும்ட்டு நிஜமாவே அவ்வளவு வெறி வருது. எனக்கு புரியல. அது என்ன சிவா கூட நான் இருந்தா அப்ப நான் 2 பசங்க கூட இருந்தா அது தப்பாவாது. அது இவங்க கூட இருந்தா
என்னால முடியல அண்ணி. எனக்கு அவங்க டார்ச்சர் பண்றாங்க அண்ணி. என்ன மென்டல் டார்ச்சர் செமையா பண்றாங்க அண்ணி. என்னால முடியல அண்ணி அவங்க கிட்ட. தான் நான் சொல்றேன், எதுவா இருந்தாலும் போல்டா ஃபேஸ் பண்ணு, பதிலடி கொடு, பொறுமையா இருக்காதன்னு பல நாளா உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க. நீ தான் கேட்க மாட்டேன்ற. ஒரு வாட்டி திருப்பி குத்தினா அவங்க அடங்கிடுவாங்கன்னு நான் சொல்றேன். நீ ஏன் என் பேச்ச கேட்க மாட்டேன்னு எனக்கு புரியல. அண்ணி எனக்கு அவங்க கிட்ட கேக்குறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. நான் கேக்குறதுக்கு பயப்படலாம் இல்ல அண்ணி நிஜமாவே. இதே விஷயத்த 3வது மனுஷங்க யாராவது சொல்லியிருந்தா, அவங்க கண்ணு பழுத்து இருக்கும் அண்ணி. அவங்கள நான் உண்டுல நாக்கியிருப்பேன். நான் நிஜமா கோழை இல்ல உங்களுக்கு தெரியும்ல. நான் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்த 8 வருஷத்துல என்னென்ன நடந்திருக்கு எல்லாமே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. நான் இதுல ஏதாவது ஒண்ணுத்துல கோழையா இருந்தேன்னு நீங்க சொல்லுங்க. இவங்கள தாண்டி வேற ஏதாவது ஒரு விஷயத்துல நான் கோழையா நடந்துக்கிட்டேன். ஒவ்வொருத்தரையும் நான் ஃபேஸ் பண்ணி நான் வந்திருக்கேன்ல. எனக்கு தெரியும் என்னோட ஷீல்டு எதுன்ட்டு. என்னோட கவசத்த முன்னிறுத்தி நான் எப்படியோ ஜெயிச்சு வந்துட்டேன் அண்ணி. ஆனா இவங்க கிட்ட மட்டும் நான் கோழையே இல்ல அண்ணி. இவங்க கிட்ட நான் பேசினா இவங்க நிஜமா ஹர்ட் ஆக போறது இல்ல. இவங்கள சுத்தி இருக்கிற அந்த 2 ஜீவன் ஹர்ட் ஆகுமேன்ற ஒரு விஷயம் மட்டும் தான் அண்ணி எனக்கு கஷ்டப்படுத்துது. அவங்கள கஷ்டப்படுத்தக் கூடாதுன்ட்டு நான் இவ்ளோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியுமோ பண்ணிட்டேன். ஆனா இப்ப எங்க அண்ணா கூட பேச நிஜமா என்னால ஜீரணிச்சுக்கவே முடியல அண்ணி. இவங்கள கேக்குறதுக்கோ, திட்டுறதுக்கோ எனக்கு ஒரு செகண்ட் ஆகாது. இவங்கள நிஜமா நான் கேட்டேன்னா ஹர்ட் ஆக போறது என் புருஷனும், என் மாமாவும் தான். அதுலயும் அதிகமா பாதிக்கப்பட போறது என் மாமா. அவர் நிஜமா தாங்கிக்க மாட்டாரு. இவங்க பண்ணதெல்லாம் தெரிஞ்சா நிஜமா அவர் உடைஞ்சிருவாரு. அதனாலதான் நான் இவ்வளவும் பொறுத்துட்டு போயிருக்கேன். நான் அதனாலதான் இவங்க பண்ண எல்லா விஷயத்தையும் பொறுத்துட்டு போயிருக்கேன். இவங்க இந்த 7 வருஷமா இல்ல 8 வருஷமா எனக்கு கொடுத்த டார்ச்சர் உங்களுக்கு தெரியும்ல. எல்லாத்தையும் நான் பொறுமையா பொறுத்துட்டு போனேன்னா, அதுக்கு காரணமே அவங்க 2 பேர் தான். வேற எப்படி நான் சொல்றது எனக்கு தெரியல. இந்த 8 வருஷத்துல எனக்கு நடந்ததுல ஒரு விஷயம் தெரிஞ்சா கூட எங்க மாமா தாங்கிக்க மாட்டாருன்னு எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டேன். இவங்க இத்தனை நாள் வந்து ஹர்ட் பண்ணது என்ன மட்டும்தான். அதனால எனக்கு அது பெருசா கஷ்டமாவும் வருத்தமாவும் இல்ல. உங்களுக்கு தெரியும் அவங்க என்னென்ன பேசியிருக்காங்க, என்னென்ன பண்ணிருக்காங்க. ஏன் என்னையே இல்லாம பண்றதுக்கெல்லாம் கூட அவங்க பண்ணிருக்காங்க. நிஜமா அதுக்கெல்லாம் கூட நான் வருத்தப்படல, கோவப்படல. ஆனா இது வரைக்கும் அவங்க ஹர்ட் பண்ணது என்ன மட்டும்தான். ஆனா இப்ப என்ன தாண்டி என்ன சுத்தி இருக்கவங்க கிட்ட வரும்போது என்னால அந்த பெயின தாங்கிக்க முடியல. என்ன ஹர்ட் பண்ணும்போது என்னால தாங்கிக்க முடிஞ்சது. ஆனா என்ன சுத்தி இருக்க இவங்கள ஹர்ட் பண்ணும்போது நிச்சயமா என்னால தாங்கிக்க முடியல அண்ணி. அவங்க இன்டைரக்டா உங்களையுமே பேசியிருக்காங்க. எனக்கு புரியல. இத்தன நாளா நீங்க இருக்கீங்கல்ல. ஆனா உங்கள தப்பா பேசல. ஆனா என் கூட இருந்தவொடனே உங்களையும் தப்பா பேசுறாங்க. எனக்கு அத தாங்கிக்கவே முடியல. உண்மையிலேயே என்னால அந்த கோவத்த காட்ட முடியல. அங்க இருந்து வந்த கோவத்துல நிஜமா இவர ஹர்ட் பண்ணிட்டேன். எனக்கு தெரியும். இவரு வருத்தமா இருக்காரு. இவரு கெஞ்சுறாருன்னு தெரிஞ்சு இவர கட் பண்ணிட்டேன். எனக்கு வேற வழி தெரியல. என்னோட கோவத்த நான் அவர்கிட்ட காட்டிட்டேன். எனக்கு ஒரே கஷ்டமா இருக்கு. இவரு என்ன யோசிக்கிறாருன்னு நினைச்சு எனக்கு அது வேற தாங்கிக்க முடியல எனக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. எனக்கு என்ன பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. தயவு செஞ்சு சொல்றேன். தயவு செஞ்சு சொல்றேன். போய் அவர பாருங்களேன். அவர என்னன்னு பாருங்க. அவர ப்ளீஸ் அவர சமாதானப்படுத்துங்க. ஏதோ ஒண்ணு பண்ணி அவர தூங்க வைங்க ப்ளீஸ். என்னால இதுக்கு மேல நிஜமா பேச முடியாது. நான் பேசுற மனநிலையில இல்ல. நான் எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசுறேன். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு பண்ணணும். நான் உட்காருக்காக வெயிட் பண்ணுவேன். புரியுதா? பண்ணணும். புரிஞ்சுதா? கண்டிப்பா பண்றேன் நீ நான் பண்றேன். ஆனா நீங்க போய் அவர பாத்துக்கோங்க. ப்ளீஸ். பாய். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம். தயவு செஞ்சு இது அண்ணாக்கு தெரிய வேண்டாம். அவர்கிட்டயும் சொல்லிடுங்க. இது அண்ணாக்கு தெரியாம பாத்துக்க சொல்லுங்க. அவன் தாங்க மாட்டான். ப்ளீஸ். பாய் அண்ணி. டேக் கேர். நீ ஏன்டா இப்படி அழுதுட்டு இருக்க? அவதான் சொல்றாள், புரியுதுல்ல? எதுக்கு இப்படி அழுகுற? ஏன் அவ இப்ப கூட அவளை பத்தி யோசிக்கல, என்னை பத்தி அவனை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறா. அவனுக்கு உண்மை தெரியக்கூடாதுன்னு யோசிக்கிறா, நான் ஹர்ட் ஆயிட்டேன்னு யோசிக்கிறா, அவன் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு யோசிக்கிறா. ஆனா அவன் ஏன் அவளை பத்தி யோசிக்கவே இல்லை? யார் யார் கூட கம்பேர் பண்ணிருக்கதா சொல்றான். அப்ப அவங்க இவ்வளவு பேசியிருப்பாங்க. இதுக்கு நடுவுல உயிர் பிரச்சனை கூட ஏதோ சொன்னான். அப்படின்னா அவன் உயிருக்கே ஆபத்து வரல கூட ஏதோ பண்ணிருக்காங்க. அப்படிதானே? அதுதானே அவன் சொல்ல வந்தா. இது உனக்கும் தெரியும். அப்படிதானே? டேய், இது எல்லாம் உனக்கே அங்க போனா தெரிய வரும். புரியுதா? அங்க போனோட இதை பத்தி பாத்துக்கலாம். இப்ப நீ அதை பத்தி யோசிக்காத, நினைக்காத, எதுவும் கேட்காத.
அங்க போனதுக்கு அப்புறம் அவளே சொல்வா. அதுக்கப்புறம் உனக்கு என்ன பண்றோம்னு தோணுதோ, என்ன செய்யணும்னு தோணுதோ செய். உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க. அவ அவ்வளவு திட்டத்தை கழவே இல்ல. ஆனா என்னை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறான், எங்களை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறான். எனக்கு புரியல. அவளை நான் குழந்தையா பார்த்துட்டு அவ நிஜமா எங்க அம்மா ரேஞ்சுக்கு இவ்வளவு மெச்சூரிட்டியா யோசிப்பான்ல நான் நினைச்சு பார்த்ததே இல்ல. எங்க ஃபியூச்சர், என் லைஃப், நாளைக்கு எனக்கு என்ன பிரச்சனை வரும், இந்த மாதிரிலாம் அவ யோசிப்பான்ட்டு நிஜமா நான் யோசிக்கவே இல்லை. ஆனா அவளை போயிட்டு அவங்க இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க. ஏய், அவ நீ அழுவி அழுவி அந்தாண்டா யோசிச்சுட்டு இருப்பா. தயவு செய்து அழாதடா. நான் அழமாட்டேன். நான் அழமாட்டேன். ஏன்னா அவ நான் அழுவேன் தெரிஞ்சு அழுவனா இல்லையா தெரிஞ்சுக்கிறதுக்காக அவ பண்ணுவா. அவ எப்பயாவது யோசிச்சுட்டு இருப்பா. நான் தூங்க மாட்டேன்னு அவளுக்கு தெரியும். அதனால என்னை சமாதானம் பத்தி தூங்க வைக்கணும் அப்படின்னு யோசிச்சது அவ பண்ணுவா. நான் நம்புறேன் அவ பண்ணுவான்ட்டு. இப்படிலாம் நான் பேசாம அவர் தூங்க மாட்டாரு. அவர் அதை ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பாரு. இல்லைன்னா அவர் உடம்புக்கு என்ன ஆகுறது. ஆல்ரெடி அங்க இருந்து அந்த 3 நாள்ல அவர் தூங்கல. ஆனா எனக்கு இப்படி பேசினா அவர் கண்டுபிடிச்சிருவாரு. ஃபர்ஸ்ட் நான் காம் ஆயிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணுவேன். ஃபோன் பண்ணி அவரை சமாதானப்படுத்தி எப்படியோ தூங்க வைக்கணும். அப்பதான் இது சரிப்பட்டு வரும். இல்லைன்னா இது சரிப்பட்டு வரவே வராது. அதனால பாத்தியா என் பொண்டாட்டி தான் ஃபோன் பண்றேன். எனக்கு தெரியும் என் பொண்டாட்டி நான் தூங்க மாட்டேன் எப்படி தூங்க வைக்கிறதுன்னு யோசிச்சு அதுக்காகவே பண்ணிருப்பா. எனக்கு தெரியும். டேய், 5 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் அழுதுட்டு இப்ப சீனா போடுற. ஒழுங்கா பேசி அட்டன் பண்ணி பிச்சுன்னு பிச்சு. சரி சரி நான் பேசுறேன். சொல்றி பொண்டாட்டி என் மேல கோவம் வருத்தம் என்ன போயிடுச்சா இல்ல இருக்கா? யார் மேலயும் கோவமும் இல்ல, வருத்தமும் இல்ல. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பொண்டாட்டி திட்டின புருஷன் என்ன பண்ணுவாங்களோ அதான் பண்ணிட்டு இருக்கேன். சோகமாவும் வருத்தமாவும் இருக்கேன். தண்ணி அடிக்கிற பழக்கம் இருந்தாலாவது அட்லீஸ்ட் போயிட்டு தண்ணியாவது அடிப்பேன். என்ன பண்றது அந்த பழக்கமும் இல்ல. சின்ன வயசுல யாரோ ஒருத்தவங்க தண்ணி அடிக்கிறவங்க பிடிக்காது தண்ணி அடிக்க கூடாது அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டாங்க. என்ன பண்றது அந்த சத்தியத்தை மீறக்கூடாதுன்ட்டு வீடுగా ரூம்லயே உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ வேணா அவங்களை பர்மிஷன் கொடுக்க சொல்லு போய் குடிச்சிட்டு வரேன். எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ல. பிஞ்சிடும் சொல்லிட்டேன். பொண்டாட்டி சுகமா இருந்தா சரக்கு அடிக்கணும்ல பர்மிஷன் கொடு போய் சரக்கு அடிச்சிட்டு வரேன். கூட உங்க அண்ணனையும் கூப்பிட்டு போய் அடிச்சிட்டு வரேன். ஓகேவா? சரக்கு தானே அடிக்கணும். சரி, போய் அடிச்சிட்டு வாங்க. பர்மிஷன் தந்துட்டேன். என்னடி பொண்டாட்டி உடனே பர்மிஷன் கொடுத்துட்டேன் பாரேன். சரி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன். குடிச்சிட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். சரியா? பாய். கூடவே நாளைக்கு இமெயில டைவர்ஸ் நோட்டீஸும் வரும். அதையும் பத்திரமா வாங்கி வச்சுக்கோங்க. என்னடி சொல்ற? டைவர்ஸ் நோட்டீஸா? ஏன்? ஆமா, விவாகரத்து நோட்டீஸ் வரும். அண்ணன்ல இருந்து அவனை விவாகரத்து பண்றேன், புருஷன்ல இருந்து உங்களை விவாகரத்து பண்றேன். கூட எங்க அண்ணியும் கூட்டு போய் குடிச்சீங்கன்னா அண்ணில இருந்து அவங்களே விவாகரத்து பண்றேன். நீங்க எத்தனை பேர் சொல்றீங்களோ அது மாதிரி அத்தனை பேருக்கு ஏத்த மாதிரி நோட்டீஸ் அனுப்புறேன். அடிப்பாவி பர்மிஷனும் கொடுத்துட்டு இந்த பக்கம் விவாகரத்து நோட்டீஸும் அனுப்புன்ற. கேடுதாண்டி நீ. ஆமா, எனக்குலாம் எந்த குடிகாரனும் தேவையில்லை. குடிகாரன்லாம் எனக்கு பிடிக்காதுன்னா பிடிக்காது தான். எனக்கு எப்பவுமே குடிகாரன்ல பிடிக்காது பிடிக்காது பிடிக்காது. அப்ப அது கேட்டு பர்மிஷன் கொடுத்த? நீங்க கேட்டீங்கன்னு கொடுத்தேன். என் விருப்பம் என்னன்றதையும் சொல்லிடணும்னு அதையே சொல்லிட்டேன். நீங்க எதுக்கெல்லாம் பர்மிஷன் கேட்குறீங்களோ அதுக்கெல்லாம் நான் கொடுத்துடுவேன். ஆனா அதோட பின்விளைவும் சேர்த்து சொல்லுவேன். உங்களுக்கு உங்க விஷயம் வேணுமா வேண்டாவான்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். நீங்க கேட்டு நான் கொடுக்கலன்னு இருக்க கூடாதுல்ல. அதனால நான் எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுத்துடுவேன். கூட பின்விளைவும் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் முடிவு உங்க கையில. ஓ, நீங்க பர்மிஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்துருவீங்க. பின்னாடி பின்வெளிவா சொல்லிடுவீங்க. கேட்டா நாங்க பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்லக்கூடாதுன்றதா கொடுத்துட்டோன்னு சொல்லிடுவீங்க. நல்ல பிளான் ரீ. நல்ல பிளான். அதாவது வேணான்ற முடிவை நாங்களா எடுத்த மாதிரி இருக்கணும். நீங்க ஃபோர்ஸ் பண்ணி எடுத்த மாதிரி இருக்க கூடாது. சமத்திலும் மொழிடி. விவரம் தாண்டி நீ. விவரம் தான். ஆமா, அப்புறம் நான் எதுக்கும் பர்மிஷன் தரல பர்மிஷன் தரலன்னு சொல்வீங்க. எதுக்கு அந்த பேச்சு? அதனால நான் பர்மிஷன் கொடுத்துட்டேன். பின்விளைவையும் சொல்லிட்டுட்டேன். உங்களுக்கு இதுல எது வேணுமோ அந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆப்ஷன் இஸ் yours. அவ்வளவுதான். எனக்கு எதுவுமே வேண்டாமா? எதுவுமே வேண்டாம். எனக்கு என் பொண்டாட்டி மட்டும் போதும். நீங்க கொடுத்த பர்மிஷனை ரத்து பண்ணிடுமா? நாளைக்கு எந்த டைவர்ஸ் நோட்டீஸும் எனக்கு வர வேண்டாம். எனக்கு என் பொண்டாட்டி மட்டும் தான் வேணும். போதுமா? அப்ப போய் தூங்குங்க. நான் கிளம்ப போறேன் ஹாஸ்பிட்டலுக்கு. எனக்கு வேலை இருக்கு.
இவ்வளவு சீக்கிரம் ஏன்டி போற? ரெஸ்ட் எடுத்து இன்னும் கொஞ்சம் தான் ரெஸ்ட் எடுத்துட்டு போடி. வாண்டாடி தங்கம். இல்ல எனக்கு அங்க போனாதான் நல்லா இருக்கும். ஆல்ரெடி லாவண்யா வர சொல்லிட்டேன். அவ வந்துருவா, கிளம்பிட்டா. பிரகதி மார்னிங் ஷிஃப்ட் தான், ஸோ அங்கதான் இருப்பா. அதனால பிரச்சனை இல்லை. போயிட்டு கொஞ்ச நேரம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு, வீரா கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அப்படியே கொஞ்சம் ஃபன்னா போயிடும். அதனால அப்படியே அங்கேயே இருந்துட்டு நைட் டியூட்டி பார்த்துட்டு காலையில வந்துடுவேன். ஸோ நான் கிளம்புறேன். அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க மேடம்? என் கூட பேச மாட்டேன், நான் ஃபோன் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி சொல்ல வரீங்க அதானே? ஆமா, ஆல்ரெடி இப்போ 11க்கு மேலே ஆயிடுச்சுல்ல உங்களுக்கு. அங்கே நைட் இப்போ 11 தானே, அப்புறம் என்ன? தூங்குங்க. ஆல்ரெடி நீங்க தூங்காம இருக்கீங்க. படுத்து தூங்குங்க, அவ்வளவுதான். மற்றவை காலையில் பார்த்துக்கொள்ளலாம். சரியா? போய் தூங்கு பட்டு போ. குட் நைட், டேக் கேர். ப்ளீஸ் டி, கொஞ்ச நேரம் டி பேசுறது ப்ளீஸ் டி. செல்லுல என் புச்சில என் வயிறும்ல. நீங்க தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா பண்றேன். இப்ப போய் தூங்குமா, டைம் ஆகுதுமா. ஏமா உடம்ப கெடுத்துக்கிற? லைட் 11 மணி, அது போய் தூங்கு போ. நீ எதுவும் யோசிக்கல? இல்ல ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், எனக்கு புரியல. நீ வருத்தமா இருக்கியா? நான் என் லைஃபுக்கு தேவையில்லாததையும் தேவையில்லாதவங்களையும் யோசிக்கிறதே கிடையாது. போதுமா? அதை பத்தி நீங்க கவலைப்படாம தூங்குங்க. நான் காலையில பண்றேன், ஓகேவா? இப்ப தூங்குங்க. குட் நைட், குட் நைட், குட் நைட். ப்ளீஸ் கட்டு, குட் நைட். தூங்குங்க. அதே மாதிரி சும்மா மெசேஜ் பண்ணக்கூடாது. ஃபுல்லா தூங்கணும். நடுவில் எழுந்து மெசேஜ் பண்றது, சேட் பண்றது, இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒழுங்கா தூங்குங்க. குட் நைட். புரியுதா? சரி பொண்டாட்டி, ஒழுங்கா தூங்குவேன், எதுவும் யோசிக்க மாட்டேன், மெசேஜ் பண்ண மாட்டேன். குட் நைட். நானே காலையில உங்களுக்கு கால் பண்ணி உங்களை எழுப்பி விடுறேன், ஓகேவா? அதனால இப்ப தூங்குங்க. சரியா? அப்போ நைட் ஷிஃப்ட் ஃபுல்லாக என் கூட பேசேன் ப்ளீஸ். ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம பேசவே இல்லைல்ல. நைட் ஷிஃப்ட்டில் பேசுறியா? நீங்க இப்போ ஒழுங்கா நல்ல பையனா மெசேஜ் தான் பண்ணாம தூங்குனீங்கன்னா நான் நைட் ஷிஃப்ட்ல பேசுறேன். போதுமா? ஆனா இப்ப நீங்க தூங்கணும். இப்ப தூங்குனா நான் பேசுவேன். அப்போ ஓகே, அப்படின்னா ஓகே. குட் நைட், டேக் கேர். நீ பண்ணணும், நீ பண்ணதான் நான் எழுதுப்பேன். சொல்லிட்டேன். நீ பண்ணாதான் எழுந்துப்பேன். சரிம்மா, நானே பண்றேன். குட் நைட், டேக் கேர். எப்படிடா டே நைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் கூட ரெஸ்டே இல்லாம வேலை செஞ்சுட்டு இருக்க, நீ தூங்குறதே இல்ல. இதுல வேற நீ எழுப்பினாதான் எழுந்துப்பேன்னு ஒரு நடிப்பு நடிக்கிறீங்க. அது எப்படிடா கொஞ்சம் சொல்ல. தூங்குன்னு தெரிஞ்சாதான் அவங்க நிம்மதியா இருப்பா. நான் குழப்பமா இருக்கேன், நான் ஏதாவது யோசிக்கிறேன்னா அவங்க நிம்மதியா தூங்க மாட்டா. அதனாலதான் சொன்னேன், அவளோட சந்தோஷத்துக்காக சொன்னேன், வேற எதுவும் இல்லை. அப்படி சரிங்க சார், சரி. ஆமா, இந்த செகண்ட் அவள் போய் சொல்லியிருக்கலாம். ஆனா அதை அவகிட்ட அப்புறமா சொல்லிடுவேன். ஏன்னா என்னால் அவகிட்ட இருந்து எதையுமே மறைக்க முடியாது. நான் அவகிட்ட எதுவுமே மறைக்க கூடாதுன்றதை தான் வச்சிருக்கேன். சில விஷயம் இப்ப சொல்லாம இருக்கலாம், ஆனா அது சொல்லாமலே இருப்பேன்றது அர்த்தம் கிடையாதுல்ல. எதையுமே என் லைஃப்ல ஈச் அண்ட் கார்னர் என்னை பத்தி எல்லாமே என் பொண்டாட்டிக்கு தெரியணும், அவ்வளவுதான். இப்ப சொல்றது இந்த நிமிஷம் அவன் நிம்மதிக்காக. இதை நான் அங்க போயிட்டு சொல்லிடுவேன். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நாங்க போனாலே என் பாட்டி கண்டுபிடிச்சிருவா, அது வேற விஷயம். ஆனா இந்த நிமிஷம் அவன் நிம்மதியா இருக்கணும், அதனால. ஆமா, உங்க பக்கம் வேலை எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சுட்டு தானே வருது. பெண்டிங் வச்சிடாதீங்க. இந்த ஆல்ரெடி கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன். டக்கி இருக்கு உங்களுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நான் உனக்கு வீக்லி வீக்லி ரிப்போர்ட் அனுப்பிட்டே இருக்கேன். அதை அப்படியே அப்லோட் பண்ணிட்டே போயிடுன்னு அவன் சேர்த்து அனுப்புறேன், கவலைப்படாத. சரி, ஓகே ஓகே. டேய், கொஞ்சம் ரெஸ்ட் எடுடா. ரெஸ்ட் எடுக்காம பண்ணா இன்னும் இதுவாயிடுவாடா. ஏன்? அவ அங்க காயப்பட்டுட்டே இருப்பா, நான் அதை இங்க பாத்துட்டு இருக்கிறதுக்கா? முடியவே முடியாது. இதுக்கப்புறம் எனக்கு இங்க ரெஸ்டே வேணாம். நான் அவகிட்ட நிக்கிறது தான் எனக்கான பதிலா இருக்கும். ஆனா இதுக்கே அவங்களுக்கு அங்க என்ன இருக்குன்னு மட்டும் பாரு. இன்னும் மத்ததெல்லாம் தெரியட்டும். அவங்க என்கிட்ட எப்படி வாங்குறாங்க மட்டும் பாரு. சரிடா, டென்ஷன் ஆகாதடா. கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுத்துட்டு பண்ணேன்டா. கொஞ்சம் தூங்கிட்டு வேலை செய்யடா. எனக்கு எந்த தூக்கமும் வேண்டாம். நான் தூங்குறப்ப இந்தியால பாத்துக்கிறேன். இங்க எனக்கு தூக்கம்ன்றதே எனக்கு தேவையில்லை. முதல்ல இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும். முடிச்சுட்டு எவ்வளவு சீக்கிரம் கிளம்ப முடியும். என்னால இந்த ஒரு மாசத்தை கூட தாங்கிக்க முடியல. இன்னும் முன்னாடி முடிக்கணும்ன்றது தான் எய்மா இருக்கு. புரியுதா? என்னால அந்த ஸ்ட்ரெஸ் நிச்சயமா தாங்கிக்க முடியல. என்னால இதுக்கு ஒரு மாசம் கூட கொடுக்க முடியாதுடா. ஒரு வாரம் வரை போயிடுச்சு. கடுக்குறான்னு பண்றேன், சீக்கிரம் முடிக்கிறேன். சரிடா, எனக்கு வேலை இருக்கு, நான் வேலை பார்க்கறேன். நீங்க போய் தூங்குங்க 2 பேரும். குட் நைட், டேக் கேர். சரிடா, குட் நைட், பாத்துக்கோ. குட் நைட்ரா.